ஒரு 4 நாள் முன்னாடி இந்த எலி வடிவேல் சாரோட அந்த படத்தோட ப்ரோமோ வந்து டிவியில் போயிட்டு இருந்துச்சு. சரி ப்ரோமோவை பார்த்தேன். ப்ரோமோவை பார்த்துட்டு என்னடா அது ஒரு பழைய வடிவேலுவே இல்லையே, இந்த ஷைனே இல்லையே, ஒரு ஈர்ப்பே இல்லையே அப்படின்ட்டு ஒரு ட்வீட் போட்டேன். அந்த பழைய வடிவேல் அந்த இது போயிடுச்சு அப்படின்னு போட்டேன். நம்மதில் எவனோ ஒரு எட்டப்பம் போயிட்டு பாஸ் அப்படின்ட்டு அந்த எலி படத்துடைய டைரக்டர் யுவராஜ் தயாளன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட போயிட்டு அந்த ரிப்ளை நான் என்ன போட்டேன், அந்த ரிப்ளை எல்லாம் கீழே சும்மா ஒரு பிக் மாதிரி போட்டிருக்கேன், அந்த ட்வீட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள் அப்படின்னு போட்டோன்னே அவர் திருப்பி ரிப்ளை பண்ணியிருந்தார். அதாவது எலி படம் வந்து ஃபஸ்ட் ஷோ எல்லா பக்கமும் ஃபில் ஆகலைன்னா உன்னை வந்து ஆஸ் ஹோல் அப்படின்னு கூப்பிடுவேன் அப்படின்ட்டு பயங்கர ஹார்ஷாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறானே அப்படின்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நாம் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒருத்தர் எடுத்துருப்பார் போல், அதங்காட்டி தான் அவ்வளோ கோவம் வந்து நம்மளை திட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஏன்னா நியாயமாக, ஏன்னா நீ ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அந்த பாக்ஸோட அந்த கவரை மட்டும் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கோவம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த கோவம் அவருக்கு தார்மீக கோவம் என்னமோ சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நான் அதை ஒன்றும் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே அவருக்கு எந்தளவுக்கு கோவம் வந்தோ அதோட 10 மடங்கு எனக்கு கோவம் வந்தது. ஏன்னா படம் வந்து ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. போய் உட்கார மீறி போனால் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க தேட்டரில். பீரியட் ஃபிலிம் அப்படின்ட்டு பீரியட் ஃபிலிம் வடிவேலு வச்சு எடுத்தவனங்களாம் வந்து 23ஆம் புலிகேசி வந்து எடுத்துட முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த எலி வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அது சிம்புதேவன் எடுத்தாருன்னா ஒரு பயங்கர சின்சியரிட்டியோட, இன்ஃபேக்ட் வந்து வடிவேலுவே வந்து ஃபஸ்ட்டு கேஷ் பண்ணுற மாதிரி அவருக்கு ஐடியா இல்லை சிம்புதேவனுக்கு. பார்த்தீங்கன்னா இவர் வந்து டெஸ்ட் ஷூட் பண்ணி அந்த சீனுக்கெலாம் ஒரு ஒர்க் அவுட் ஆவாரா, அந்த ராஜா மாதிரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆவாரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அவருடைய டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட்டுக்கே வந்து போனாங்க சிம்புதேவன் குரூப்பு. சங்கர் சாருடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்போ வந்து அது வேறு லெவல். அதோடைய டைலாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு மீனிங் இருக்கும், ஒரு ட்ராவல் இருக்கும். அந்த ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்து வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஒன்றும் பெருசாலாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து அந்த பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி கமர்ஷியல் பீரியட் ஃபிலிம்னாலும் அதை வந்து அவ்வளோ சின்சியராக வந்து செஞ்சுருப்பார் சிம்புதேவன். ஸோ அது வேறு. இவருக்கு எதுக்கு ரோஷம் வந்தது அப்படின்ட்டு தான் எனக்கு இப்போ கேள்வி யுவராஜுக்கு. ஏன்னா நீங்கள் என்னத்தில் சின்சியராக இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தயவுசெய்து பதில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் என்னத்தை பண்ணிட்டீங்கன்னு என் மேலே கோவப்பட்டீங்க. நான் வந்து அப்படி சீர்னீங்க ஒன்றுமே இல்லையே பிரதர். நீங்கள் ஒன்றுமே உங்களுடைய கலைக்கு நீங்கள் சின்சியராக இல்லாத போது ஹிட்டு ஃப்ளாப் அதை விடுங்க. நீங்கள் பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறீங்க. பீரியட் ஃபிலிமில் வந்து உட்காந்து நைக்கி ஷூ மாதிரி வடிவேல் வந்து நைக்கி ஷூ போட்டு வர்றாரு. நீங்கள் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்ட ரோடு அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பீரியட் ஃபிலிம் அப்படின்னு பண்ணியிருக்கிறதுல அந்த பீரியட் ஃபிலிம் அப்படின்னு காட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு 3 பழைய காரை வந்து நீங்கள் வந்து வாடகைக்கு எடுத்துருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் வந்து சூட் போட்டு வந்து இந்த ஃபேண்ட்டு போடுற போலீஸ்க்கெலாம் வந்து அரை ட்ரௌசர் போட்டு விட்ருக்கீங்க. மித்தபடி நீங்கள் பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறதுக்கு அதுக்குள்ளே என்ன பண்ணீங்க அதை மட்டும் எனக்கு வந்து விளக்குங்க. அப்புறம் செட்டு போட்டிருக்கீங்க, சும்மா தேவையில்லாத செட்டு, தேவையில்லாத எக்ஸ்பென்ஸு. ப்ரொடியூசர் நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த செட்டு வந்து 10 பிசாக்கு இந்த படத்தில் வந்து அதோடைய வேல்யூக்கு ஆட் பண்ணிச்சுன்னா அது வேறு விஷயம், அது கண்டிப்பாக போட்டிருக்கலாம் அப்படிங்கலாம். அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு செட்டை போட்டு ஏன் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து இது பண்ணணும். அதுக்கு வந்து ரியலாக வடிவேலுடைய அந்த ரியல் மேக்கப்லேயே வந்து ஒரு சாதாரண சும்மா ஒரு கிராமத்து கதை ஒன்று எடுத்துக்கிட்டு ஜோக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கலாமே. இப்போ சந்தானம் பண்ணுறாரு இல்லையா, இனிமேல் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு படம் வந்து சாதாரண கதை தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணாங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைலாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, சீன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய கேரக்டர் ரோல்ஸ், அந்த கேரக்டர் ரோல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம வந்து கேரக்டர் ரோல்ஸில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படமாக கொடுத்தாங்க. அது இன்றைக்கி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் இதில் என்னத்தை பண்ணீங்க, வடிவேலுக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா? அவருக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவர் என்ன முடி வந்து ஏதோ சும்மா வந்து கீரிப்புள்ள மாதிரி முடி வச்சா எல்லோரும் சிரிச்சிருவாங்களா என்ன? பிரதர் டைலாக் எழுதணும் பிரதர். டைலாக் எதுவுமே இல்லை. நீங்கள் 2வது ஹாஃபில் வந்து ஒன்று கடிக்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சு ஒரு சீன் வச்சுருக்கீங்கள, அந்த 2 நிமிஷத்துக்கும் அதுக்கப்புறம் இந்த கடைசியில் சும்மா ஃபோனில் வந்து ஏதோ சொல்லுவார், கமாண்ட் கொஞ்சம் குதிரை பந்தம் மாதிரி சொல்லாத அப்படின்ட்டு சொல்லுவார். அவ்வளோதான். மொத்த ஆடியன்ஸ் சிரிச்சதே அந்த 2 டைலாக்கு தான் மொத்த படத்துக்கு. அப்புறம் நீங்கள் என்னத்தை எழுதிருக்கீங்க, என்னத்தை சின்சியராக இருந்திருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது? வேறு யாராவது கோவம் வரட்டும், அவங்கள வந்து இந்த 2 அடி வேணால் அடிக்கட்டும். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கே உங்களுடைய நீங்கள் செஞ்ச அந்த பொருளுக்கே நீங்கள் சின்சியராக இல்லாத நீங்கள் வந்து என் மேலே எதுக்கு கோவப்படுறீங்க? நான் ஒரு சாதாரண ஆடியன்ஸாக கேட்குறேன். நான் வந்து பெரிய ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா நாம் உட்காந்து சிரிக்க ட்ரை பண்ணுறோம், அங்கே ஒன்றையும் காணும். உட்காந்து வடிவேல் வந்து ஃபைட் பண்ணுறா அப்படின்ட்டு சும்மா ஏரில் பறக்க விட்டுருக்குறீங்க. ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி எட்டி குதிக்கிறாராம். அது பார்த்தீங்கன்னா ஏதோ இதாகி இது ஆக்சிடென்ட் சம்திங் மாதிரி ஆகி பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போய் ஒரு மரத்துக்குள்ளே குதிச்சு அப்படியே கீழே வந்து அப்படியே சும்மா உட்காந்துடுறாரா. பிரதர் இதெல்லாம் நீங்கள் 85 பண்ணியிருந்தாலே அன்றைக்கி காரியத்து போயிருப்பாங்க பிரதர். அதுதான் உண்மை.
இதில் 90ல் வந்து சர்க்கஸில் பண்ணாங்கன்னா ஏற்றுக்குவாங்க. 90லாம் சின்ன வயசில் போய் குச்சி முட்டாய் குருவி ரொட்டியோட போய் பார்க்குறப்ப ஏற்றுக்குவாங்க. இன்றைக்கி 2015 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவன் ஏற்றுக்குவான்? நீங்கள் எதுக்கு சின்சியராக இருந்தீங்க? நீங்கள் வடிவேலு சாரை வந்து நான் கேவலப்படுத்தணும்னு நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா? நீங்கள் சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? லெஜெண்ட் வடிவேலு மாதிரி ஒருத்தர் வந்து இவர் வந்து அசிங்கப்படுத்துறாரு. நான் அசிங்கப்படுத்தலை, நீங்கள் படம் பண்ணி அசிங்கப்படுத்திருக்கிறீங்க. ஸோ என்னையெல்லாம் தயவுசெய்து வந்து நீங்கள் குறை சொல்லிடாதீங்க. குறை சொல்கிறதுக்கு வந்து எந்த அருகதையும் இல்லை அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ரியாக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி வந்து எந்த ஒரு சைட் கேரக்டருக்குமே வந்து அவர் வந்து ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல. வடிவேலு அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கல. அவருக்கு மேக்கப் மட்டும் பண்ணி விட்டுருக்காங்க. பாவம் அவரெல்லாம் குறை சொன்னால் ரொம்ப தப்பாயிருங்க. அவர் கொடுத்த டைலாக்ஸும் சரி, கொடுத்த பாவம் டான்ஸ் ஆடிருக்காரு, ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, என்னென்ன குட்டிக்காரணம் அடிக்கணுமோ அவர் இவங்க சொன்ன குட்டிக்காரணத்தை பூரா பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க அதில் எந்த விதத்துலையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணி சீன் பை சீன் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு எழுத கொடுத்துருந்தீங்கன்னா, இல்லை என்ன மாதிரி யாராவது ஒருத்தருக்கு வந்து வடிவேலு பிடிச்ச ஆளுக்கு எழுத கொடுத்துருந்தீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச அரைகுறை சினிமா நாலேஜ் வச்சுக்கிட்டாது ஒரு 4 சீன் சிரிக்கிற மாதிரி நாங்கள் எழுதியிருப்போங்க. அது கூட எழுத முடியல அப்படின்னா எதுக்கு டீம், எதுக்கு டைரக்டர் நீங்கள்? அதுதான் கேள்வி. ஸோ இதை வந்து நான் சொன்னேன், இதை நான் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நான் உங்கள் மேலே இருக்கிற பர்சனல் கிரிட்ஜில் வந்து நான் வந்து உங்களை கத்துறேன் அப்படின்னு, இல்லை வந்து நான் உங்களுக்கு வந்து எதிராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆன்லைனில் பாருங்கள், எங்கே வேணால் பாருங்கள், வருகிற அத்தனை விமர்சனம் வந்து பயங்கர சுமாரான படம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் எந்த சின்சியரிட்டியுமே இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை எடுத்து அந்த ப்ரொடியூசர் காசை வேஸ்ட் பண்ணி அவங்க நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த படத்தை யார் உட்காந்து பார்ப்பா? 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் யார் உட்காந்து பார்ப்பா சொல்லுங்கள்? சரி, படம் ஓரளவுக்கு லாங்காக இருக்குது, கொஞ்சம் ஷார்ட்டாவது பண்ணுவோம், கொஞ்சம் பார்க்குறவன் தொலைலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாவது வந்து விடுவிட்டு வெளில போகணும்னு நினச்சிங்களா? அதுவும் இல்லை, படம் கொஞ்சம் லென்த்தியாக போகுது. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்துருந்துச்சு, குழந்தைக்கு ஆயெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் திரும்பியெல்லாம் வந்து உட்காந்தாங்க. அதெல்லாம் பொய் சொல்ல, நிஜமாலுமே நடந்ததுங்க. அந்தளவுக்கு வந்து உங்கள் படம் வந்து போரிங்காக இருந்துச்சு பிரதர். மியூசிக்கும் அதே மாதிரி தான் வந்து அதாவது சாங்ஸ் எல்லாம் வந்து டைரக்டருடைய இன்புட்டு தான். வித்யாசாகர் வந்து எவ்வளோ பெரிய ஆள், அவர் எந்த படத்துக்கு வேணால் மியூசிக் போடக்கூடிய ஆள். அவர்கிட்ட நம்ம இன்புட் கொடுத்தா தான் அவர் அவுட்புட்னு ஒன்று தருவார். நாம் உட்காந்து எதோ போட்டுத்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டீங்களோ என்னவோ. அது பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் வர்றப்ப டே பாட்டாடா டே முடியலடா அப்படின்ட்டு கீழே வந்துருக்கிறவங்க கத்துறது வந்து இங்கே காது கேட்குது, மேலே பால்கனிக்கு வந்துருக்கேன் எனக்கு. ஆக மொத்த பிரதர் என்னென்னா, நீங்கள் கோவப்பட்டதில் எந்த நியாயமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அது போக உங்கள் மேலே எனக்கு பர்சனல் கிரிட்ஜ் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எதுவுமே இல்லை யுவராஜ் தயாளன். ஆனால் வாய் பேசுகிறதுக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சிட்டு பேசுங்க அப்படிங்கிறது தான். நான் ரைட்டோ தப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன், ஏதோ இந்த 10 நிமிஷம்னா 10 நிமிஷம். ஆனால் எனக்கு நான் சின்சியராக இருக்கேன். எவன் வேணால் 1000 பேர் பேசலாம், ஆனால் நான் இதுக்கு சின்சியராக இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் கலைக்கு, நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு நீங்கள் சின்சியராக இருந்துட்டு எவனை வேணால் திட்டுங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப பின்னாடியும் போகல, சும்மா ஒரு 1940 சம்திங்கில் அப்படி தான் 50 சம்திங்கில், அது எந்த பீரியட்னு கூட கரெக்டாக தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்படி எடுக்கிறப்ப அதில் கூட உங்களுக்கு சின்சியராக ஒரு ஃபாலோ அப் பண்ணி இப்படி இந்த ஃப்ரேமில் இதுதான் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வந்து கோபம் வருது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான படம். ஆனால் தயவுசெய்து போய் பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃபு ஒன்றும் கிடையாது, பிளெயினாக போகும். செகண்ட் ஹாஃபு மீறி போனால் 2-3 சீன் சிரிப்பீங்க. போய் உட்காந்துட்டு இந்த இயர்பட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க, நகை வெட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. உட்காந்திங்கன்னா அப்படியே வந்து நகை வெட்டிட்டு இயர்பட்டு இது பண்ணிவிட்டு ஒரு ஜூஸ் கீஸ் கூட கொண்டு போயிருங்க. இல்லாட்டி மிக்சரு, இல்லாட்டி வேணால் சாப்பாடு கூட புளி சாதம் கட்டி எடுத்துகிட்டு போயிருங்க. ஃபேமிலியோடு உட்காந்திங்கன்னா பல தேட்டர்கள் காலியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் சஃபர் பண்ணாலும் சரி, மேபி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து மெயின் தேட்டரே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போய் உட்காந்துட்டு புளி சாதத்தோடு பாருங்கள். நாங்கள் யாரும் பார்க்க வேண்டாம்னு சொல்ல, ஒன் டைம் தயவுசெய்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வடிவேலு சாருக்காண்டி. ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர். நல்லபடியாக அவர் திரும்பி வர்றதுக்கு வந்து மனதார வந்து நான் வேண்டுகிறேன். இன்னொரு படத்தில் அவர் நல்லபடியாக நடித்து பெருசாக ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு 2 தர்றேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.